தேசத்தில் மழை பெய்யாது என்று அறிவித்துவிட்டு எலியா தனித்து சென்று விடுகிறார். அவர் எங்கே சென்றார்? கேரித் ஆற்றண்டைக்கு சென்றார். அங்கே அவர் தேவனோடு தனித்திருந்தார். அப்பொழுது அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் என்பதை தேவனிடத்திலே கற்றுக்கொண்டார். இதே போல அநேக நடவடிக்கைகளையும் செழுமையையும் கொண்ட பார்வோனின் அரண்மனையை விட்டு தேவன் மோசேயை வெளியே கொண்டு வந்தார். ஓரே பர்வதத்தில் வைத்து மோசேக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது அநேக காரியங்களை யோசிப்போம். இன்று நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்தால் இது நடக்கும், அதை செய்தால் அது நடக்கும் என்று எக்கச்சக்கமான காரியங்களை குறித்து நாம் யோசித்து கொண்டே இருப்பது வழக்கமான ஒரு விஷயமாகும். இப்படி யோசிக்கும் நாம் என்றாவது இப்படி சிந்தித்திருக்கிறோமா? காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஆகவே நாம் செய்யும் அனைத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறோமா? கண்டிப்பாக அநேகருடைய பதில் இல்லை என்பதாகவே இருக்கிறது. இப்படி இல்லை என்று இருப்பதால் நாம் அநேக நேரங்களில் இரவில் மீண்டும் படுக்கைக்கு திரும்பும்போது மிகவும் குழப்பங்களுடனும் சந்தேகங்களுடனும் பதற்றங்களுடனும் தான் உறங்கச் செல்கிறோம். இது நம் உடலுக்கும் கேடு, உயிருக்கும் கேடு. அது மட்டுமல்லாமல் நம் ஆத்துமாவுக்கும் கேடு. அப்படியென்றால் நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அனைத்தையும் வாய்க்க செய்கிறவர் அவராய் இருக்கிறார். சரி, நான் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று நாம் சிந்தித்தால் நாம் சரியான பாதையிலே பயணிக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட இதை பற்றித்தான் நாம் தியானிக்க சிந்திக்க போகிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை துவக்க முதல் முடிவு வரை தவிர்க்காமல் கேட்கவும். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஒப்புவி என்பதற்கு கொடுத்து விடு என்பது அர்த்தமாகும். நம்முடைய காரியங்களை, நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்திலே கொண்டு சென்று நாம் கொடுத்து விட வேண்டும். அவர் அதை பெற்றுக்கொண்டு பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஒரு தேவ ஊழியர் தேவனிடத்திலே கொடுத்து விடுகிற அனுபவத்தை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவர் இளைஞனாக இருந்த காலத்திலே பாவத்திலே வீழ்ந்து மன அமைதியற்றவராக மாறிப்போனார். எனவே இவர் ஒரு ஊழியரை சென்று சந்தித்தார். ஊழியர் இந்த இளைஞரிடத்திலே, கர்த்தர் உன்னிடத்திலே கோபம் கொள்ள மாட்டார், இயேசு உன் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நீ இயேசுவினிடத்திலே வந்து பாவ மன்னிப்பிற்காக ஜெபம் செய், அவர் உன் பாவங்களை மன்னிப்பார். அவருடைய நீதியால் நீயும் நீதிமானாய் மாறுவாய் என்று கூறினார். இந்த வாலிபனும் அவ்வாறே செய்து பாவ மன்னிப்பை பெற்று தேவனோடே சமாதானமானார். இந்த வேளையிலே இந்த இளம் வாலிபன் தன்னுடைய பாவங்களை தேவனிடத்திலே கொடுத்து விட்டதாகவும், கர்த்தர் அந்த பாவங்களை வாங்கி கொண்டு தன் முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டதாகவும் கூறுகிறார். அருமையானவர்களே, நீங்களும் உங்களையும் உங்கள் காரியங்களையும் தேவனிடத்திலே ஒப்புவியுங்கள். அதாவது அவரிடத்திலே உங்கள் காரியங்களை கொடுத்து விடுங்கள். அவரிலே நீங்கள் இளைப்பாறுதலை பெறுவீர்கள். உங்கள் செய்கைகளை யெகோவாகிய தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்கள். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நடைபெறுகிறதே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அடுத்த நிமிடத்திலே, அடுத்த வாரத்திலே, அடுத்த மாதத்திலே, அடுத்த வருடத்திலே நான் என்ன செய்ய போகிறேனோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே கொடுத்து விடுங்கள். கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 4 கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அருமையானவர்களே, இங்கே நாம் ஒரு கடினமான சத்தியத்தை காண்கிறோம். இது நமக்கு ஒருவேளை புதிராக வினோதமாக தோன்றலாம். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மையானவை. கடல் தண்ணீர் ஏன் உப்பாயிருக்கிறது? அதில் ஏன் அலைகள் காணப்படுகின்றன? இதற்கு பதில் என்ன தெரியுமா? இது இயற்கை விதிகளின் அடிப்படையிலே இவ்வாறு காணப்படுகிறது. இவ்வாறு காணப்படுகிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அப்படியானால் நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இயற்கைக்கு விதிகளை உண்டாக்கியது யார்? தேவன்தான். கடல் நீர் ஏன் உப்பாய் இருக்கிறது?
ஏனென்றால் அது அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினாலே அது அவ்வாறு இருக்கிறது. இன்னும் சிலர் நிலத்தில் உள்ள உப்பு தான் கரைந்து கடல் நீரில் உப்பாய் இருக்கிறது என்பார்கள். சரி, அப்படியானால் நிலத்தில் முதலிலே உப்பை வைத்தது யார்? அதுவும் தேவனே. அவரே எல்லாவற்றையும் துவக்கியவர், மட்டுமல்ல எல்லாவற்றையும் தனக்காக உண்டாக்கினவர். மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நோக்கம் என்ன? அவன் தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரில் அவன் மகிழ்ந்திருப்பதுமே மனித வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாகும். நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், தேவன் தம்முடைய மகிமைக்காக உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கும் சிலர் ஒருவேளை இவ்வாறு கேள்வி கேட்கலாம்: இந்த குடிகாரர்கள், கொலைகாரர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே தேவ நாம மகிமைக்காகத்தான் படைக்கப்பட்டார்களா என்று கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அவர்களையும் தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்றே படைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை இது வெறுப்பாக கூட இருக்கலாம். தேவன் தம்முடைய திட்டத்தின்படியும் தம்முடைய நோக்கத்தின்படியும் இந்த உலகத்திலே கிரியை செய்கிறார். நீங்கள் இதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் அதை செய்கிறார். அவர் உங்களை பார்த்து, நீங்கள் என்னோட விளையாடாதிருங்கள், நான் இல்லை என்ற எண்ணத்திலே உங்கள் இஷ்டம் போல செயல்படாதிருங்கள். நான் இல்லை என்றால் நீங்கள் விருப்பம் போல தீய காரியங்களையும் பாவமான காரியங்களையும் செய்யலாம். ஆனால் நான் கர்த்தராய் இருக்கிறேன். நீங்கள் என்னோட விளையாடுவீர்கள் என்றால் நஷ்டம் அடையப் போவது நீங்கள்தான். இது என்னுடைய உலகம், இது என்னுடைய விருப்பப்படியே செயல்படும், என் விருப்பத்தை திருப்ப இயலாது என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடிய காரியம் ஒன்று இருக்குமென்றால் நாம் அவரோடு கூட சேர்ந்து நடப்பதுவே ஆகும். தேவன் இல்லாமல் வாழுகிற ஒருவனை குறித்து வேதம் இவ்வாறு கூறுகிறது. சங்கீதம் 14:1 பாருங்கள். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை எபிரேயர் 11:6 நன்றாக சொல்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இதனுடைய அர்த்தம் சற்று வித்தியாசமானதாய் நமக்கு காணப்படலாம். நாம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் நமக்கு எதிரியே கிடையாதா என்ற கேள்வி இங்கே எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது உண்மையானால் தேவனுக்கு எதிரியே கிடையாது என்று அர்த்தமாகிவிடும். ஆனால் கர்த்தருக்கும் எதிரிகள் காணப்படுகிறார்கள். இதற்கு நாம் இவ்வாறு அர்த்தம் கொள்ளக்கூடாது. கவனியுங்கள், எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும்? உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உங்களுக்கு சத்துருக்கள் உருவாவார்கள், அவர்கள் உங்களை வெறுப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுடன் இருந்து செயல்படுவதை இவர்கள் காணும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள், உங்களுக்கு பணிந்து செல்வார்கள். இதுவே மிகவும் முக்கியமான காரியம். நீதிமொழிகள் 16:11 சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல். இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு கடைக்காரர்களும் கவனத்திலே கொண்டவர்களாய் செயல்பட வேண்டும். நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த வசனத்தை உங்கள் வேதாகமத்திலே நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். மனமேட்டிமையும் அகந்தையும் ஒரு மனிதனுக்கு வருகிறதென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவனுக்கு அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் இந்த சுபாவம் வந்து விடாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே தினமும் உங்களை தாழ்த்தி ஜெபித்து ஒப்பு கொடுங்கள். நீதிமொழிகள் 16:19 அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மன தாழ்மையாயிருப்பது நலம். இங்கேயும் அகங்காரியானவனை பற்றி, அதாவது மனமேட்டிமை உள்ளவனை பற்றி வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. தேவன் வெறுக்கிற காரியங்களிலே இந்த மனமேட்டிமை உண்டு என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் சாத்தானுடைய பாவமும். அவன் பிரதானமான தூதனாக, விடியற்காலையின் மகனாக, தேவனுடைய சிருஷ்டிப்பிலே மிகச் சிறந்தவனாக காணப்பட்டான். இந்த லூசிஃபரின் உள்ளத்தில் ஏற்பட்ட பெருமை என்ற பாவமே அவனை அவனுடைய நல்ல நிலைமையிலிருந்து கீழே தள்ள வைத்தது. அவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தெரிந்தெடுக்கும் வாய்ப்பை தவறாக அவன் பயன்படுத்தினதினாலே, தன்னை தேவனுக்கு மேலாகவும் உயர்த்த வேண்டும் என்று எண்ணினபடினாலே அவனுடைய வீழ்ச்சி ஏற்பட்டது. இந்த தெரிந்தெடுக்கும் வாய்ப்பு அல்லது சுய சித்தம் என்பது மனிதனுக்கு தேவனாலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தான கருவியாகும்.
இதன் மூலமாக அவன் என்ன செய்ய விரும்புகிறானோ அதை அவன் தெரிந்தெடுத்து செய்யலாம். எதை தெரிந்தெடுத்து வாழ விரும்புகிறானோ அந்த வழியை அவன் தெரிந்தெடுத்து கொள்ள முடியும். இதிலே பெருமை வருவதற்கும் தேவனுக்கு எதிராக செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இந்த பெருமையை பற்றிய காரியங்களை குறித்து அநேக வேத வசனங்கள் விளக்கமாய் சொல்கின்றன. எஸ்தர் புஸ்தகத்திலே ஆமானுடைய பெருமையை நாம் பார்த்தோம். மேலும் அப்சலோம் மனமேட்டுமையினாலே தாவீதுக்கு எதிராக கலகத்திலே இறங்கினதையும், கோலியாத் தனது அகந்தையினாலே தாவீதுக்கு எதிராக பேசினவைகளையும், ஆகாப் பெருமையினாலேயே எப்பொழுதும் நிரம்பி இருந்ததையும் குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:24, இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய சொற்கள். நாம் இனிய சொற்களை கேட்க விரும்புகிறோம் இல்லையா? ஆனால் செய்தித்தாளை பாருங்கள், அநேக துர்ச்செய்திகள் தான் வருகின்றன. காரணம் என்ன? பூமியில் அநேக துர்ச்செய்திகளே நடைபெறுகின்றன. ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள், அங்கே எல்லாமே நற்செய்தி தான், இனிமையான சொற்கள் தான். சுவிசேஷம் என்பதும் இதுதான். ஆனால் அநேகர் இந்த இனிமையான வேதத்தை வாசிப்பதில்லை என்பதே வருந்தத்தக்க ஒரு செய்தியாகும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, செய்தித்தாளை வாசித்து வாசித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? காலையிலேயும் மாலையிலேயும் வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் வாசியுங்கள். அதுவே உங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கும். தேவ பிள்ளைகளாகிய நாமும் இனிமையான சொற்களையே பேச வேண்டும். நீதிமொழிகள் 16:25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நாம் இதே வசனத்தை நீதிமொழிகள் 14:12 பார்க்கிறோம். இருந்தபோதிலும் ஏன் திரும்பவும் வேதத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது? காரணம், ஒரு வசனம் திரும்ப திரும்ப கூறப்படும் பொழுது அது மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 16:27, பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. இந்த வசனத்திற்கு பொருந்துகிற நபர்கள் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலே கூட இருக்கலாம். ஒரு தேவ ஊழியரின் நண்பர் எப்பொழுதும் இவ்வாறே கூறுவாராம், நண்பனே, இதை கேள்விப்பட்டாயா, அதை கேள்விப்பட்டாயா என்று ஆரம்பித்து அநேகரை பற்றி கோள் சொல்வாராம். இதற்கு அந்த தேவ மனிதர் காது திறந்திருந்தாலும் மனதை அடைத்து கொள்வாராம். அருமையானவர்களே, நாம் நம்முடைய நாவையும் உதடுகளையும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 16:28, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். சற்று முன்பு கோள் சொல்லுகிறவர்கள் கூறுகிற அனைத்து வார்த்தைகளையும் அநேகர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது கோள் சொல்லுதலை கேட்டு சில பிராண சிநேகிதர்கள் கூட பிரித்து விடப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த கோள் சொல்லும் பழக்கமுடையவர்கள் ஊரெல்லாம் சுற்றி தெரிந்து கெடுத்து பேசி நண்பர்களை பிரித்து விடுகிற கடமையை செவ்வனை செய்து வருகிறார்கள். நீதிமொழிகள் 16:31, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். இந்த காரியத்தை முதியவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சிறந்த லட்சியமாக கொண்டு செயல்படலாம். முதியவர்கள் முதிர்ந்த சீடர்களாயிருக்கிறார்கள். மனிதன் நீதியான வாழ்க்கை நடத்தி வரும்பொழுது அவனுடைய முதிர் வயதிலே அது அவனுக்கு கனமுள்ளதாயிருக்கும். நீதிமொழிகள் 16:33, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நாம் இந்த வசனத்தை எஸ்தர் புத்தகத்தின் துவக்கத்திலே எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆமான் யூதர்களை அழிக்கும்படி ஒரு நாளை குறித்து சீட்டு போட்டு பார்த்தான். ஆனால் தேவன் தலையிட்டு யூதர்களை விடுவித்தார். பூரிம் என்ற பண்டிகை இந்த தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற நாளை கொண்டாடவே அனுசரிக்கப்படுகிறது. மீண்டும் நாம் ஒன்றை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனோடு விளையாடக்கூடாது. இந்த உலகமும் இதிலுள்ள யாவும் அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டது. அதுவே அவருடைய நோக்கமாகும். நீங்கள் அவருக்கு எதிர்த்து நிற்க விரும்புகிறீர்களா அல்லது அவரோடு ஒத்துழைத்து செல்ல விரும்புகிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். உங்களுடைய விருப்பம் அல்ல, எப்பொழுதும் தேவனுடைய விருப்பமே ஜெயம் பெறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அவரோடு கூட சமாதானமாகி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை பெற்று வாழ்வதே மிக சிறந்த ஒரு வாழ்க்கையாகும். தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் 17 பார்ப்போம். நீதிமொழிகள் 17 1 சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம்.
இந்த வசனத்தின் அர்த்தம் நீதிமொழிகள் 15:17 உள்ள வார்த்தையின் அர்த்தத்திற்கு ஒத்து வருகிறதை கவனித்து பாருங்கள். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. இந்த வசனத்திலே சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் என்ற பகுதியிலே கொழுமையான பதார்த்தம் என்பது பலியை செலுத்த பயன்படுத்தப்படும் பொருட்களை குறிக்கிறது. அதாவது மத சடங்காச்சாரத்தை இது குறிக்கிறது. நீங்கள் பலியை செலுத்தலாம், ஆனால் இந்த செயல் நடைபெறுவதனாலே தேவன் கிரியை செய்கிறார் என்று நினைத்து விடக்கூடாது. நீங்கள் பலியை செலுத்தலாம், ஆனால் நீங்கள் அந்த பலியை செலுத்துவதனாலே தான் தேவன் கிரியை செய்ய போகிறார் என்று நினைத்து விடக்கூடாது. திருச்சபையிலே அநேக ஆவிக்குரிய கூட்டங்கள் இன்னும் பலவிதமான நடவடிக்கைகள் நடப்பதனாலே தேவன் அங்கே அதிகமாக செயல்படுகிறார் என்று கணக்கிடக்கூடாது. இவ்வாறு கூட்டங்களினாலும் அமைப்புகளினாலும் சபையிலே போட்டியும் பொறாமையும் தான் ஏற்படுமே தவிர, இப்படிப்பட்ட நற்செயல்களினாலே அங்கே தேவனுடைய பிரசன்னம் திட்டமாக இருக்கிறது என்று கூற முடியாது. எலியாவின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஆகாப் மற்றும் ஏசபேல் ஆட்சியின் பொழுது அரண்மனையிலே இருக்கிறார். அரண்மனையிலே அநேக மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளும் மற்ற நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனால் எலியாவிற்கு இவைகளெல்லாம் பிடிக்கவில்லை. தேவன் மீண்டும் சொல்லுகிற வரையிலே தேசத்திலே மழை பெய்யாது என்று எலியா அறிவித்துவிட்டு வெளியேறி விடுகிறார். எங்கே அவர் சென்றார்? கேரித் ஆற்றண்டைக்கு சென்றார். அங்கே அவர் தேவனோடு தனித்திருந்தார். அப்பொழுது அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் என்பதை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போலத்தான் அநேக நடவடிக்கைகளையும் செழுமையையும் கொண்ட எகிப்திய மன்னனான பார்வோனின் அரண்மனையை விட்டு கர்த்தர் மோசேயையும் வெளியே கொண்டு வந்தார். அவனை ஓரே பர்வதத்திலே வைத்து கற்றுக் கொடுத்தார். மோசேயும் எலியாவும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கே நலம் என்பதை நிச்சயமாக கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, நாம் தனித்து தேவனோடு இருக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் உலக நடவடிக்கைகளிலேயும் வம்புகளிலேயும் சண்டைகளிலேயும் தலையிட்டு நம்முடைய மன அமைதியை இழந்து போகக்கூடாது. இவைகளை விட தேவனோடு தனித்திருந்து வாழ்வது சிறந்த ஒரு காரியமாகும். அப்பொழுது சாதாரணமான உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கும். உங்கள் குடும்பத்தோடே நேரம் செலவு செய்யுங்கள். மன மகிழ்ச்சியான நிலையை குடும்பத்திலே உருவாக்குங்கள். கணவன் மனைவி இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது வீட்டிலே கசப்போ பிரச்சனைகளோ இருக்காது. உங்கள் வீட்டில் மிகவும் சாதாரணமான உணவு இருக்கும் பொழுதும் உங்கள் உள்ளத்திலே நிறைவான மகிழ்ச்சி தங்கியிருக்கும். உங்கள் உணவிலே மகிழ்ச்சி இல்லை, உங்கள் உள்ளத்திலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் மனதை தேவ உதவியோடு பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். நீதிமொழிகள் 17:2 புத்தி உள்ள வேலைக்காரன் லட்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். உண்மை இல்லாத மகனை விட உண்மை உள்ள வேலைக்காரன் சிறந்தவன். அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இல்லாத மகனை விட நம்பிக்கைக்கு பாத்திரமான வேலைக்காரன் சிறந்தவன். ஆபிரகாமையும் அவனுடைய வேலைக்காரரையும் தாவீதையும் அவனுடைய மகனையும் இங்கே நினைவு கூறுவது பொருத்தமானதாயிருக்கும். ஆபிரகாம் எலியேசரை குறித்து ஆதியாகமம் 15:2 கூறுவதை கவனியுங்கள். ஆபிரகாம் எலியேசரை ஒரு சுதந்திரவாளியாகவே கருதுகிறான். அந்த அளவிற்கு அவன் ஆபிரகாமின் மதிப்பை பெற்றிருந்தான். லட்சியம் உண்டாக்குகிற மகனுக்கு எடுத்துக்காட்டாக அப்சலோமை பார்க்கலாம். இவன் தன்னுடைய தகப்பனுக்கே எதிராக கலகத்திலே ஈடுபட்டவன். இவனை விட உண்மை உள்ள வேலைக்காரர்கள் எத்தனையோ பேர் தாவீதுக்கு இருந்தார்கள் இல்லையா? நீதிமொழிகள் 17:3 பாருங்கள். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். வெள்ளியையும் பொன்னையும் சுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். வெள்ளியை பானையிலே வைத்து அதை சூடாக்கி அதை உருக வைப்பார்கள். பின்னர் அதிலிருந்து அழுக்குகள் களிம்புகள் நீக்கிவிடப்படும். இப்பொழுது அது சுத்தமானதாகவும் உபயோகத்திற்கு ஏற்றதாகவும் விலையேறப்பெற்றதாகவும் மாறுகிறது. தங்கத்தையும் அந்த விதமாகவே புடமிட்டு சூடேற்றி சுத்திகரிக்கிறார்கள். இதுபோல
தேவனும் தன்னுடைய ஜனத்தை உபத்திரவத்தின் குகையிலே சுத்திகரிக்கிறார். அவர்கள் இருதயங்களிலே சில மாற்றத்தை செய்து அதை உபயோகமானதாக மாற்ற தேவன் அவ்வாறு செயல்படுகிறார். இதனால் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி சிறந்த ஒரு மகனாக மகளாக விசுவாசிகளை தேவன் உருவாக்குகிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் பொன்னையும் வெள்ளியையும் விட விலையேற பெற்றவர்கள். எனவே நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. 1 பேதுரு 1 6 7 வசனங்களை கவனியுங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தேவன் இந்த வழியையே பயன்படுத்துகிறார். யோபுவை உபத்திரவத்தின் குகையிலே செல்வதற்கு தேவன் அனுமதித்ததிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுலின் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆதி திருச்சபையிலே கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதித்து அதிலே அநேகரை இரத்த சாட்சிகளாக மரிக்க அர்ப்பணித்தபடியினாலே இந்த உபத்திரவம் சபையை விசுவாசத்திலே பலப்படுத்தியது. மட்டுமல்ல, சபையை ஒரு அமைப்பிற்குள்ளே அது கொண்டு வந்தது. இன்றைய நாட்களிலேயும் அசட்டை பண்ணுதல் என்பது நம்முடைய தேவ ஜனங்கள் மத்தியிலே அதிகம் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலேயும் இதே பிரச்சனை தான் அன்று காணப்பட்டது. மோசே இதை குறித்து உபாமம் 32:15 சொல்லும் பொழுது, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்டின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் என்று கூறினார். இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட கொழுத்து போன தேவ பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனாலும் அர்த்தமில்லாமல் ஏதாவது இல்லை என்று எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டு தேவன் மேலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எந்த விதத்திலேயும் தேவனுக்கு பயனற்றவர்கள். எனவே தேவன் அவர்களை உபயோகம் உள்ளவர்களாக மாற்ற உபத்திரவத்தின் குகையிலே கொண்டு வருகிறார். சிலருடைய வாழ்க்கையிலே சில நோயோ சில வறுமையோ இருக்கலாம். அவர்கள் எவ்வளவோ ஜெபித்தும் அது நீங்காமல் இருக்கலாம். காரணம் என்ன? தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். நீங்களும் அவருக்கு பிரியமான வழியிலே வளர்வதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கலாம். அநேக வேளைகளிலே தேவன் மக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரச் செய்வதற்கு உபத்திரவத்தின் குகையையே பயன்படுத்துகிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் அதை நிறைவேற்றுகிறார். இவ்வாறு கூறுவதனாலே உபத்திரப்படுகிற எல்லாரையும் பார்த்து நீங்கள் தேவனுடைய காரியங்களை கை கொள்ளவில்லை, எனவேதான் உங்களுக்கு உபத்திரவம் என்றும் கூற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை குறித்து நம்மோடு தெளிவாய் பேசுகிறவராயிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை நீங்களும் உபத்திரவத்தின் குகையிலே புடமிடப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த பகுதியிலே எதை நான் சீர்படுத்த வேண்டும் என்பதை கருத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அவர் கற்றுக் கொடுக்கும் காரியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அதை குறித்து தெளிவாக நீங்கள் செயல்பட போகிறீர்கள் என்பதை குறித்த தெளிவான தீர்மானத்தை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, என்ற அநேக சத்தியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக நீர் எங்களை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்கிற ஆண்டவர் என்பதையும் மறுபடியும் எங்களுக்கு நினைப்பூட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் யார் யார் உபத்திரவத்தின் குகை வழியாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த நோக்கத்திற்காக இந்த உபத்திரவங்களை, பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை நீர் அனுமதித்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இல்லாமல் தங்களது சொந்த தவறான காரியங்களினாலே உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் உமக்கு தங்கள் வாழ்க்கையை பூரணமாய் ஒப்பு கொடுக்கவும் நேரே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர் என்ற நிச்சயம் உள்ளவர்களாய் எப்பொழுது நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தல்லும். உம்முடைய வழியை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் கிருபையும் விவேகத்தையும் நீரே உம்முடைய தூய ஆவியினாலே எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களுக்கு போதுமானவராயிருந்து அனுதினமும் அவர்களை நீர் வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன நண்பர்களே, நான் கூறியது போல இந்த செய்தியை முழுவதுமாக கவனித்தீர்களா? கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துவிட்டால் தேவனே நம்முடைய காரியங்களை இறங்கி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரே அனைத்தையும் துவக்கி வைப்பவர், அவரே அனைத்தையும் படைத்தவர், அவரே சகலத்தையும் தன்னுடைய மகிமைக்காக படைத்தவர். இப்படி இருக்க நாம் பெருமையுள்ளவர்களாகவும் அகந்தையுள்ளவர்களாகவும் இருக்கலாகாது. ஏனென்றால் பெருமையுடனும் அகந்தையுடனும் இருப்போமானால் நம்முடைய வழிகள் மரண வழிகளாக இருக்கும் என்பதை இந்த நீதிமொழிகள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாம் நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தோமானால் நாம் பிறரை குறித்து கோள் சொல்ல மாட்டோம். நம்முடைய நாவையும் உதடையும் விலக்கி காத்து கொள்வோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வழிகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:19.